ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செலினியம். செலினியம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஓப்பன் சோர்ஸ் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் டூல். ஓகேங்களா? யார் வேணால் டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் மெயின்லி ஃபார் வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ், ஸோ நாட் ஃபார் டெஸ்க்டாப் பேஸ்ட். ஓகேங்களா? ஒன்லி வெப் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் நம்ம டெஸ்ட் பண்ண முடியும். அதோட GUI மட்டும் தான் நம்ம டெஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? Then it supports multiple browsers like Chrome, Firefox, IE, and Safari. And then it supports multiple platforms like Windows, Linux, and iOS. நீங்கள் நம்ம அப்ளிகேஷன்ஸ் இந்த ப்ரௌசரில் ரன் ஆகணும், க்ரோமில் எக்ஸிக்யூட் ஆகணும், இல்லை ஃபயர்ஃபாக்ஸில் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த பர்டிகுலர் டிரைவரை டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தான் இட் சப்போர்ட்ஸ் மல்டிபிள் ப்ரௌசர்ஸ் அண்ட் ஆல்சோ இட் சப்போர்ட்ஸ் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அண்ட் தென் இது ஈஸியாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் தென் இட் ஹேஸ் அ கம்யூனிட்டி சப்போர்ட். ஸோ ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னாவே கண்டிப்பாக நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கும். And then we can integrate Selenium with almost all third-party libraries. நம்ம Selenium அப்படின்னாவே கண்டிப்பாக டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம், இல்லை குக்கும்பர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ ஈஸியாக நம்ம இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். செலினியம் கூட எந்த ஒரு மற்ற லைப்ரரிஸ் ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தான் செலினியமோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னென்ன காம்பனன்ட்ஸ் ஆஃப் செலினியம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, செலினியம் IDE, செலினியம் கிரிட் அண்ட் தென் செலினியம் வெப் டிரைவர். ஸோ இதில் நான் யூஸ் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா, செலினியம் வெப் டிரைவர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ செலினியம் IDE அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் ஜஸ்ட் அ பிளகின் Chrome ஆர் Firefox ஆர் Edge. இந்த ப்ரௌசர்ஸ்ல எல்லாமே அந்த பிளகின் ஆட் பண்ணிட்டு நம்ம அப்ளிகேஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணி அண்ட் தென் அதை கோடாக கன்வெர்ட் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணலாம். அதான் இந்த செலினியம் IDE அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் நம்ம எங்கெங்கெல்லாம் நேவிகேட் ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, எங்கெங்கெல்லாம் நான் நேவிகேட் ஆகணும் அது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிக்கும். அந்த ரெக்கார்ட் பண்ணதை வச்சு நம்ம கோட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். தான் இந்த செலினியம் IDE. இதுவே செலினியம் கிரிட் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, டு ரன் யுவர் செலினியம் RC scripts in multiple browsers and multiple operating systems simultaneously, which results in the minimized execution time. நம்மளோட ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே மல்டிபிள் ப்ரௌசர்ஸ்லையும் ப்ளஸ் மல்டிபிள் OSலையும் சேம் டைமில் ரன் ஆகும். அதுதான் செலினியம் கிரிட். நெக்ஸ்ட் செலினியம் வெப் டிரைவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒவ்வொரு ப்ரௌசர் லைக் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இட் சப்போர்ட்ஸ் மல்டிபிள் ப்ரௌசர் அப்படின்ட்டு. நீங்கள் எந்த ப்ரௌசர் வேணுமோ, க்ரோம் டிரைவர் ஆர் ஃபயர்ஃபாக்ஸ் ஆர் IE, அந்த பர்டிகுலர் டிரைவரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உங்களுக்கு இது லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக் லைக் C# ஆர் ஜாவா ஆர் பைத்தன். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த லாங்குவேஜ் விச் யூஆர் ப்ரிஃபர்ட் லைக் விச் ஆர் ப்ரொஃபிஷியன்ட் இன். நீங்கள் அந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் எந்த ப்ரௌசர் வேணுமோ அதை பேஸ் பண்ணி நம்ம கோட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் செலினியம் வெப் டிரைவர், போத் தி லாங்குவேஜ் பைண்டிங்ஸ் அண்ட் தி இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவல் ப்ரௌசர் கண்ட்ரோலிங் கோட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செலினியமோட ஃபீச்சர்ஸ் அண்ட் தென் காம்பனன்ட்ஸ். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இதோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் இன்கேஸ் நீங்கள் என்னோட அதர் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. டேக் கேர், பை.